வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு த்ரில்லர், ஜப்பானீஸ் மூவி த்ரில்லர் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு ஜப்பானீஸ் த்ரில்லர் மூவியை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த படம் வந்து ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்புல்லே இருக்குது. ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி படம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஓப்பனிங் சீன்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடூரமான ஒரு முறையில ஒரு வில்லனை வந்து போட்டு தாக்கிடுறாப்புல, அம்புட்டு பேத்தி அழிச்சிடுறாப்புல. இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராப்புல. இவங்களுக்குள்ள ஒரு தொழில் ரீதியான போட்டி. இவங்க ஒரு பர்ட்டிகுலர் சிட்டியில இவங்க தான் வந்து அதாவது இந்த வில்லனோட கும்பல் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டா பெரிய அராஜகமா இருக்கு. நாங்க தான்டா, எங்களை விட்டா இந்த ஊர்ல வேற எவனுமே இல்லடா, எவனாவது எங்களை தட்டி கேட்டியா அப்படின்னா நாங்க அவங்கள போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாலே இவங்க இருக்காங்க. இதை தட்டி கேட்ட நம்ம ஹீரோ அந்த ஒரு சைடு கும்பலை வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு வீட்டுக்கு வராப்புல. அப்ப தன்னோட ஃப்ரெண்டு சொல்றாப்புல, ஏப்பா உனக்கு குடும்பம்னா இருக்கு, நீ பாட்டுக்கு இவையில போட்டு தள்ளிட்டு வந்துட்டியே, ஏதாவது நினைச்சு என்னவா பண்றது, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுல இவங்க ஒய்ஃபு, இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷங்க, நீங்க நாளைக்கு வேற வேலைக்கு போறது, ஒரு புது வேலைக்கு நீங்க போறீங்க, இது ஒரு நமக்கு ஒரு நல்ல மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நம்ம இதை வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றப்ப, இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குது. இவர் குளிச்சுட்டு வரப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பேர் கொடூரமான ஒரு டெமான்ஸ் மாதிரி வித்தியாசமான ஒரு மாஸ்கை போட்டு உட்காந்து, ஒருத்தன் கையில ஒய்ஃபும், இன்னொருத்தன் கையில தன்னோட 5 வயசு பெண் குழந்தையை மாட்டிட்டு இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ என்னோட ஒரு சைடு கும்பல் தலைவனை எல்லாத்தையும் நீ அழிச்சிட்ட, அதுக்கு நான் வந்து உன்னை பழி வாங்க வந்திருக்கோன்னு சொல்லி இவங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் இவங்க கண்ணு முன்னாடியே சுட்டு கொன்றாங்க. இவருக்கு அது கொலை வெறி ஆயிருது. இவரையும் சொல்றதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து இவர் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, டேய் உங்களை ஒரு நாளாவது எல்லாத்தையும் உங்களை போட்டு தள்ளி கொடூரமான முறையில் கொலை பண்ண வேண்டாம், இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறாப்புல. இவரையும் சுட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இவரோட சபதம் நிறைவேறுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெமான் சிட்டி. இந்த படத்துல நடிச்சிருக்க ஹீரோ வந்து டோமாய் குட்டா. சும்மா மிரட்டி இருக்காப்புல. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறா இருக்கு. அப்படி இருக்கு ஆக்ஷன்ஸு. ஆனா இந்த படத்துல நீங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன சொல்றது? அதாவது வாமிட் வராத அளவுக்கு நீங்க பார்க்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா ரத்தம் தெறிக்க 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 விட்டுருக்காய்ங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரத்த களரியான படம் இந்த படம். சும்மா துப்பாக்கிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரவன் போறவன் எல்லாத்தையும் சுட்டுட்டு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு படம். நம்ம ஹீரோனா வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு சீன்ல வெட்டிட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டா ஒரு 20, 30 பேத்த வந்து தாறுமாறா வெட்டுவாரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ரத்த களரி சம்பவம். அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கொடூரமான முறையில எடுத்து வச்சிருக்காங்க. படத்துக்கு அது மிகப்பெரிய பலமும் கூட. ஏன்னா, ஒரு ஹீரோ ஒரு டெமான் மாரி எப்படி இருக்கான், அது இன்னொரு டெமான எப்படி வேட்டையாடுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து இந்த படத்தையே வந்து இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு சீன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வருவாரு. அந்த சீன் வந்து பாத்தீங்க, தன்னோட ஃப்ரெண்டு கார்ல ஏறி போறதுக்காண்டி அங்கிருந்து வருவாரு. அந்த சீன் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது வந்து ரிவீல் ஆயிடும். செம்மையான ஒரு சீனு, மிரட்டி விட்டுருப்பாங்க. அந்த சீன்னா வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வருவாப்புல, ஸ்டைலிஷா செமையா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் இந்த அளவுக்கு நிக்கிறான்டா, செம்ம தில்லா நிக்கிறான்டா அப்படிங்கிறதுக்கு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு ரணகலப்படுத்தியிருப்பாங்க படத்துல. இந்த படத்தோட டைரக்டர் வந்து செஜி டனாகா. ஸ்கிரிப்ட் தரமான ஒரு ஸ்கிரிப்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப குரோதமான சண்டை காட்சி வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு சம்பவம் வந்து எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, துப்பாக்கியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாறுமாறா யூஸ் பண்ணிருக்காங்க. வரவே போறவன் எல்லாத்தையும் சிட்டுக்குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மாதிரி சலிப்பு வந்துருது. இவன் தான் வரானே, வந்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேர்த்த சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சலிப்பு தட்டிடுது. ஸோ இதுதான் இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் நான் வந்து ஒரு லேகா நான் வந்து ஃபீல் பண்ணேன். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் ட்ரீட் படம்.
மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு 18+ பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னு கேட்டால், அந்த அளவுக்கு குரோதமான ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள் அவ்வளவு இருக்கு. ஸோ அதனால இந்த படத்தை வந்து என்ன அப்படின்னு கேட்டால், சின்ன பிள்ளை யாரும் பார்க்க வேணாம். ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.